வெல்கம் பேக். இன்றைக்கி எந்த ஐபிஓ பற்றி பார்க்க போகிறோன்னா கோயல் கன்ஸ்ட்ரக்ஷன் கோல் லிமிடெட். இது ஒரு எஸ்எம்இ ஐபிஓ, மெயின் போர்டு ஐபிஓ கிடையாது. அதனால் ரிஸ்க்கை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இன்றைக்கி கொஞ்சம் வெளியே இருந்து வீடியோ போடுறேன், அதனால் சவுண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாளையிலேருந்து கரெக்டாக வந்துடும் வீடியோ. ஸோ இதோட மார்க்கெட் கேப் பார்த்தோன்னா 378.58 கோடியாக இருக்குது. ஓப்பனிங் டேட் வந்து செப்டம்பர் 2, நாளைக்கு ஓப்பன் ஆகுது. க்ளோசிங் டேட் வந்து செப்டம்பர் 4, அலாட்மெண்ட் டேட் வந்து செப்டம்பர் 8, லிஸ்டிங் வந்து செப்டம்பர் 10. இதோட பேசிக் டீட்டெயில் செக் பண்ணி பார்த்தோன்னா ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ரூபா பெர் ஷேருக்கு வர்றாங்க. ப்ரைஸ் வந்து 262 ரூபா கோட் பண்ணுறாங்க. லாட் வந்து 400 ஷேர்ஸ். ரீட்டெயிலாக மினிமம் 2 லாட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இதோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2,09,600 இருந்தால் தான் இந்த ஐபிஓக்கு அப்ளை பண்ணுற முடியும். இவங்களோட பிஸ்னஸ் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோன்னா இவங்க இன்கார்பரேட் ஆனது 1997. இவங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி. ஸோ நார்மலாக என்ன ஆகும், சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஒர்க்கில் தான் இவங்களோட ஃபோக்கஸ் இருக்கும். அதுலேயுமே இவங்க பர்டிகுலராக வந்து சிமெண்ட் பிளான்ட்ஸ், டைரிஸ், ஹாஸ்பிட்டல், ஸ்டீல், பவர் பிளான்ட்ஸ், ஃபார்மாட்டிக்கல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ப்ராஜெக்ட்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இது வரைக்கும் அஸ்ஸான் டேட் வரைக்கும் 19 ப்ராஜெக்ட்ஸ் வந்து இவங்க க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஆல்மோஸ்ட் 13,500 கோடி சம்திங் அப்படின்னு சொல்லி டேட்டாவில் வந்து நான் பார்த்ததா எனக்கு ஞாபகம். அதோட எக்ஸாக்ட் ஃபிகர் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இப்போது வந்து இவங்ககிட்ட 14 ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்கவங்க கையில். அது வந்து ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸாக இருக்குது. ஆஃப் நோ இவங்ககிட்ட வந்து டோட்டலாக 1191 பெர்மனன்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து இருக்காங்க. இதுதான் இவங்களோட கம்பெனி அண்ட் பிஸ்னஸ், என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கிற ஓவர்வியூ. இவங்களோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோன்னா இவங்கள்ட்ட வந்து ஸ்ட்ராங் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், எக்ஸிக்யூஷன் கேப்பபிலிட்டிஸ் இருக்குது. கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பும் நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க அக்ராஸ் மல்டிபிள் செக்டார்ஸ். அதுக்கப்புறம் என்னென்னா இவங்களோட ரெவன்யூ வந்து கிளியராக இருக்குது, க்ளீனாக இருக்குது. இயர் ஆன் இயர் வந்து நல்லாவே க்ரோத் காட்டியிருக்காங்க. கன்சிஸ்டன்ட் ட்ராக் ரெக்கார்டு அப்படின்னு ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸில் அதான் க்ரோத்தை செக் பண்ணும்போது இவங்க வந்து கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணி காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் லார்ஜ் ஃப்ளூட்டட் எக்யூப்மெண்ட் அண்ட் மிஷினரி. இவங்கள்ட்ட வந்து மிஷினரிஸும் வந்து நிறையாவே இருக்குது. போதுமான அளவு அவங்களோட எடுக்கிற ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுற அளவுக்கான மிஷினரிஸும் வந்து இவங்க ஹோல்ட் பண்ணுறாங்க. இவங்களோட ஃபினான்ஷியல் வேல்யூ செக் பண்ணி பார்த்தோன்னா இவங்களோட அசெட்ஸ் வந்து 205 கோடியாக இருந்த 2023 வந்து 205 கோடியாக இருந்தது வந்து 2025 வந்து 256 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டோட்டல் இன்கம் அப்படின்னு பார்க்கும்போது 272 594 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 14 கோடியிலேருந்து 38 கோடியாக இன்க்ரீஸ் பண்ணி காட்டியிருக்காங்க. இயர் ஆன் இயர் வந்து நல்ல க்ரோத் காட்டியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து 100% வந்து க்ரோத் காட்டியிருக்காங்க. இபிஐடிடியை வந்து 23 57.91 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ஒர்த்துமே 7.62 131.51 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் வேல்யூ பார்க்கும்போது 69.59 120.22 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பாரோயிங் வந்து என்னென்னா 28.51 இருந்தது வந்து 30.51 வந்து 2024 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 2 கோடியை வந்து கம்மி பண்ணி 28.71 வந்து இப்போது இவங்களோட பாரோயிங் இருக்குது. இவங்களோட கேபிஐ அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோன்னா கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் செக் பண்ணோன்னா ROC வந்து 33.69 இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி வந்து 0.22, RONW வந்து 34.09, பேட் மார்ஜின் வந்து 6.50%. இது வந்து ஒரு ஆவரேஜான மார்ஜின் தான். ஏன்னா வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த நிறைய ஐபிஓவில் வந்து அவங்க வந்து 20-30% வந்து நிறையா மார்ஜின் வச்சு பார்த்தோம். ஸோ இது வந்து அவங்கள கம்பேர் பண்ணும்போது இது வந்து கம்மியாக தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து நார்மலாக கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வந்து பேட் மார்ஜின் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது இந்த செக்டார் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாரை கம்பேர் பண்ணும்போது இவங்களோட மார்ஜின் ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற லெவலில் தான் இருக்குது. இபிஐடிடி மார்ஜின் வந்து 9.81. அது சேம் இதோட மார்ஜினை பொறுத்து தான் இதோட மார்ஜினும் இருக்கும். ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்து 2.26, ஏர்னிங் பர் ஷேர் வந்து 26.52, பி வந்து 9.88. இதுதான் இவங்களோட கேபிஐ. இவங்க வந்து எதுக்காக இந்த ஐபிஓ எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோன்னா டோட்டலாக வந்து 3 பர்பஸ்க்காக எடுத்துகிட்டு வராங்க. இதில் வந்து 2 லிஸ்டட் பண்ணியிருக்கேன். 3வது வந்து நார்மல் ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ் தான். இதில் வந்து ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தோன்னா இவங்க வந்து இன்னொரு மிஷினரிஸ்லாம் வாங்க போகிறாங்கன்னா அதுக்கான கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை பர்ச்சேஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக 41.74 crore வந்து ஐபிஓட ப்ரைஸ்லேருந்து எடுத்துக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாரோயிங் வந்து 28 crore இருக்குல்ல, அது வந்து 23 crore வந்து ரீபேமெண்ட் பண்ண போகிறாங்க. இதுதான் இவங்களோட ஓவரால் அப்ஜெக்டிவ், இந்த ஐபிஓ எடுத்துகிட்டு வரதுக்கான அப்ஜெக்டிவ். இந்த ஐபிஓ சைஸ் வந்து டோட்டலாக 99.77 crore வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க. அதில் வந்து ஃப்ரெஷ் இஷ்யூவாக வந்து 80.81 crore, ஆஃபர் ஃபார் சேல் வந்து 18.96 crore இருக்குது.
இந்த டோட்டல் வேல்யூவில் வந்து குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ்க்கு வந்து 46.48%, ஹை நெட்ஒர்த் இண்டிவிஜுவலுக்கு வந்து 13.96%, ரீட்டைல் வந்து 32.56% வந்து கொடுக்க போகிறாங்க. எம்ப்ளாயிக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக 20% கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த ஐபிஓக்கான அப்ஜெக்டிவ். இந்த ஐபிஓட ஓவர்வியூ செக் பண்ணி பார்த்தோன்னா, ஓவராலாக இந்த ஐபிஓ எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோன்னா, இவங்க வந்து ரீசெண்ட் ஃபினான்ஷியல் டேட்டாவை செக் பண்ணும்போது இவங்க வந்து ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் வராங்க. ஓவர் ப்ரைஸும் இல்லை, ரொம்ப லீஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, ரீசனபிளான ப்ரைஸ் ஓகே அப்படிங்கிற லெவலில் வந்து வர்றாங்க. இவங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் செக் பண்ணி பார்த்தோன்னா 58 ரூபீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அஸ் ஆஃப் நோ. அது வந்து 20.14%. ஓகேவா? இதில் வந்து இவங்க 4 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவாக நம்ம கன்சிடர் எடுத்துக்கலாம். ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி, நல்ல ஒரு பாசிட்டிவ் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ரிஸ்க் நெகட்டிவ் பாயிண்ட் என்னென்னு சொல்லி பார்த்தோன்னா எஸ்எம்இ கம்பெனி. ஸோ எஸ்எம்இ கம்பெனினா எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், உங்களோட மார்க்கெட் கேப் கம்மியாக இருக்கிறதுனால ரிஸ்க் அதிகமாக இருக்கும், ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் மெயின் நெகட்டிவ் பாயிண்ட்டாக இதில் கன்சிடர் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து யார் இந்த ஐபிஓ வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோன்னா, கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக இதை வந்து லாஸ்ட் டேட் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். 3 o'clock வரைக்கும், க்ளோசிங் டேட் 3 o'clock வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நாளைக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ அது வந்து 40% மேலே அந்த கிரே மார்க்கெட் வந்து உங்களுக்கு ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அது வந்து கன்சிடர் பண்ணலாம் கண்டிப்பாக. ஏன்னா பாசிட்டிவில் வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். இல்லை 20லேயே வந்து இன்னும் அப்படியே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தவிர்த்துருங்க. லாங் டேர்ம் அண்ட் மீடியம் டேர்ம் இன்வெஸ்டர் வந்து கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு வந்து போகலாம். என்னை வந்து கம்பெனி கண்டினியூஸ் க்ரோத் காட்டியிருக்காங்க, ஃப்யூச்சர்லேயே வந்து கண்டினியூஸ் க்ரோத் காட்டுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு போகலாம். ஸோ இதுதான் இந்த கோயல் கன்ஸ்ட்ரக்ஷன் கோ லிமிட்டடோட ரிவ்யூ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.